திருவேதிக்குடி. இத்தலத்தின் மூலவர் வேதபுரீஸ்வரர் என்றும் வாழைமடுநாதர் என்றும் ஆறாவமுதுநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சுயம்பு மூர்த்தி ஆவார். அம்மன் மங்கையர்க்கரசி அம்மன். பிரம்மன் வழிபட்ட தலமாதலால் வேதிக்குடி என பெயர் பெற்றது. வேதங்கள் வந்து விநாயகரை வழிபட்டதால் வேத விநாயகர் எனப்படுகிறார். பிரம்மா, வேதங்கள், சூரியன், இந்திரன், மகாவிஷ்ணு வழிபட்ட தலம். வியாசர் ஆசிரமம் அமைத்து தங்கிய இடமும் ஆகும். திருஞான சம்பந்தர் இத்தலத்துக்கு பெருமை கூறி பாடிய பதிகத்தில் மங்களகரமான திருமணத்துக்கு இத்தலத்து இறைவன் கருணை காட்டுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் என அனைத்து தோஷங்களும் நம்பிக்கையுடன் திருவேதிக்குடி வந்து வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்க்கரசியையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து நலம் பெறலாம் என்று கூறுகிறார்கள். இத்தலத்தில் வந்து வழிபட்டு பின் வீட்டுக்கு சென்றதும் இத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் உள்ள உன்னி இருபோதும் என தொடங்கும் பாடலை 48 நாள்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. திருமணம் நடந்த பின் கணவன் மனைவியாக இருவரும் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றலாம். தம்பதியரின் மன ஒற்றுமை ஏற்பட இணை பிரியாமல் வாழ இங்கு வந்து வழிபட்டு மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையும் அரவணைப்பும் ஏற்பட்டு நலமாக வாழ்வர். வேதியர்கள் எப்போதும் வேதம் ஓதிக்கொண்டிருந்த இடம். வேதபுரீஸ்வரராக வேதத்தின் பொருளாக சிவபெருமான் விளங்குகிறார் என்றால் வேதத்தின் சொல்லாகவும் அதன் இனிமையாகவும் மங்கையர்க்கரசி அம்மன் உள்ளார். செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனும் இத்தல இறைவனை வழிபட்டு வரம் பெற்றுள்ளார். அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அம்மன் வலதுபுறமும் இச்சிவன் இடதுபுறமும் இணைந்துள்ளது வித்தியாசமான திருக்கோலம். 108 சிவலிங்கங்கள் இருப்பது இங்கு தனிச்சிறப்பு. நந்தியம்பெருமானுக்கும் சுய சாம்பிகைக்கும் ஒரு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபநாளில் திருமழப்பாடியில் திருமணம் நடத்த முடிவு செய்கிறார் ஐயாரப்பர். திருமணத்துக்கு தேவையான பொருள்களை சுற்றியுள்ள 7 ஊர்களில் இருந்து சேகரிக்கிறார். திருமணத்துக்கு தேவையான பழங்கள் கொடுத்த ஊர் திருப்பழனம். விருந்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுத்த ஊர் திருச்சோற்றுத்துறை. கண்டாபரணங்கள் வழங்கிய ஊர் திருக்கண்டியூர். மலர்களும் மாலைகளும் வழங்கிய ஊர் திருப்பூந்துருத்தி. ஹோமத்திற்கு தேவையான நெய் வழங்கிய ஊர் திருநெய்தானம். திருமணச் சடங்குகளுக்கு வேதம் அறிந்த வேதியர்கள் திருவேதிக்குடியிலிருந்து சென்றனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் சித்திரை மாதத்தில் புது மணமக்களான நந்தியம்பெருமான் சுயசாம்பிகையுடன் இந்த தலத்துக்கு அழைத்து வந்து நன்றி தெரிவிக்கிறார். இது ஏழூர் வலம் என்ற சப்தஸ்தான திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடத்தி வைக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இது திருமணத் தடை நீக்கும் தலமாக இருக்கிறது. மேலும் விபரமறிய திருவேதிக்குடி வெங்கடேஸ்வர குருக்கள், அதாவது மோகன் குருக்கள் 8973387839 8973387839